பந்தம் அகற்றும் மணந்து குணப்பிறப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகமங்கள் இனத்தின் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தழுகுன்றேன். நிகழும் மங்களகரமான விசுவாவச வருடம் ஆடி மாதம் 16ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரமும் சித்தையோகமும் கூடிய சுபநாளில் ஆகஸ்ட் மாதம் 1/8/2025 மலர்கின்றது, பிறக்கின்றது. 8/8/2025 வரலட்சுமி நோன்பு. அது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு பூஜை. அதை நான் பின்னாடி உள்ள ஒரு பதிவில் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து 12/8 மகா சங்கட சதுர்த்தி. அதான் மகா சங்கட சதுர்த்திங்கிறது இந்த 11 மாதத்தில் நம்ம விநாயகப் பெருமானை போய் கும்பிடாட்டியும், தேங்காய் உடைக்காட்டியும், கற்பூரை ஏற்றாட்டியும், தோப்புக்கரணம் போடாட்டியும், இந்த வரக்கூடிய ஆடியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியில் போய் ஒரு முறையாவது 7 சுற்றி 7 வாழைப்பழம் கட்டி போட்டு 7 கலச சம்பு தண்ணி ஊற்றி 7 தீபம் தேங்காய் நிலை வேற்றி அவரை அருகம்புல் மாலையை சாத்தி அவரை பிரார்த்தனை பண்ணி கொண்டால் உங்கள் வீட்டில் என்னென்ன தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் முற்றிலும் நீங்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு, ஐதீகம். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிக்குரிய இந்த 1/8/2025 ஆங்கில மாதத்திற்குரிய 12 ராசிக்குரிய பலனை பற்றி தொகுத்து வழங்க உள்ளோம். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி. காலபுருஷனுக்கு 6. காலபுருஷனுக்கு ரோகம், ருணம், சத்துரு, பில்லி, சூனியம், பகை, எக்ஸட்ரா நெகட்டிவ். காலபுருஷனுக்கு 6. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நொந்தவன் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும். கஷ்டப்பட்டவனுடைய வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். தடையான வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். அது படிப்பு, இது குறிக்கோள். பார்த்தீங்களா? உயர்ந்த முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க? உயர்ந்தவன் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். ஆம்பிஷன் வேணுங்க, ஒரு அடையாளம் இருக்கணும். 4 மணிக்கு பேப்பர் போடுவோம். வணக்கத்துக்குரிய அப்துல் கலாம் ஐயா 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு பேப்பர் போட போவாங்க. பேப்பர் போட்டு வந்து 6 மணிக்கு உட்காந்து 6 to 7 வரையும் படிப்பாங்க. 7 to 8 பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு வந்தனால தான் இன்னைக்கு உலகத்தின் பெரிய ஒரு அடையாளமாக இருக்காங்க. அதனால தான் உயர்ந்தவன் வாழ்க்கையை ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள். காலங்கள் நிலையானது அல்ல, காயங்களும் நிலையானது அல்ல. காலங்களும் நிலையானது அல்ல, காயங்களும் நிலையானது அல்ல. ஒவ்வொன்றும் நிலையற்றவை என்பதை புரிந்து கொண்டு, பேச்சு திறமையை கொண்டு, வாழ்க்கையை அனுசரித்து கொண்டு அன்னையை வழிபாடு கொள்ளக்கூடிய தகை சார்ந்த கன்னிராசி நேயர்கள் எவ்வளவு இருக்குது பார்த்தீங்களா? கன்னிராசிக்கு ஏங்க கன்னிக்கு எப்படி சொல்கிறோம்? காலபுருஷனுக்கு 6 மட்டுமல்ல, உபயராசி, அதை விட நிலராசி, அதை விட மிக மோசமாக இருக்கக்கூடிய நவக்கிரகத்தில் செவ்வாய். கன்னி செவ்வாய், கடக செவ்வாய் இல்லை. கடக செவ்வாய் நீச்ச செவ்வாயின்னு ஒரு பங்கு வச்சுக்கலாம். ஆனால் கன்னி செவ்வாய் நீச்சத்திலையும் நீச்சம். அப்போ எப்படி இருக்கும் கன்னி செவ்வாய்? மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் நம்ம சொல்லி கும்பலக்கணமாக இருந்தால் செவ்வாய் தோஷம். தயவு செய்து செவ்வாய் தோஷம் இல்லை. ஒரு வகையான பிளட்டிங்குடைய காம்பினேஷன். அதே மாதிரி விருச்சிக லக்கணமாக இருந்தால் மிதுனத்தில் செவ்வாய். அப்போ செவ்வாய் தோஷமா இல்லை. அதுக்கு என்னது? ஒரு வகையான ஃபீடிங். அதாவது மகரமோ, கும்பமோ, கடகமோ, சிம்மமோ, விருச்சகம், இங்கெல்லாம் 4 தடவை சொன்னால் 5 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் கன்னிக்கிற செவ்வாய் சொன்னால் 2 தடவை சொன்னால் போதும், சொல்லுன்னு வந்துடும் கோபம். அப்போ என்ன ஜீன் வேலை செய்யும்? அந்த ஜீன் தன்மை ஏற்கனவே அந்த வீடு 2 வீடுமே கையை கட்டி போட்டிருக்காங்க. அவரை எப்படா வெளியே வரும்னு இருப்பாங்கல்ல. இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட். உடனே செவ்வாய் தோசம் என் குழந்தைக்கு செவ்வாய் தோசம்னு சொல்லி செவ்வாய் தோசம்னு சொல்லிட்டாங்க. 35 வயசு வரையும் வச்சிருக்கலாமா? பாவம் இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளையை 35 வயசு வரையும் செவ்வாய் தோசம் வச்சிருக்கலாமா? ஒரு பையனுக்கு 32 வயசு வரையும் வச்சிருக்கலாமா? அப்போ அவன் வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும், இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும், இந்த நெகட்டிவ்லாம் தாண்டணும்.
விடுதலை ஆகணும், குழந்தை பாக்கியத்துக்கு வரணும், அடுத்து குழந்தைக்கு வேறிய எல்லா ஏர்னிங் பண்ணணும். என்னைக்கு பண்ணுறது இந்த கலிகாலத்தில்? அப்போ கலிகாலத்தை என்ன பண்ணுறது? அதனால் செவ்வாய்ங்கிறது ஒரு விதமான எல்லா சத்துணவு சாப்பிட்றோம், எல்லா சத்து சாப்பிட்றது. உளுந்துக்கு மட்டும் நம்ம ஏன் சொல்கிறோம் அதிகமான வலிமை இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதில் மட்டும் நிறைய சத்து இருக்குதுன்னு ஏன் சொல்கிறோம்? அதே போல தான் செவ்வாய். அப்போ கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னதுக்கு பயப்படணும்? குடும்பத்திற்கு பயப்படணும், 7ஆம் இடத்துக்கு பயப்படணும், 2ஆம் இடத்துக்கு 2-7 புனரபி ஜனனம் புனரபி மரணம். குடும்பத்துக்கு பயப்படணும். சனி செவ்வாய் பார்வை இருந்தால் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காதிங்க, போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நான் வேலைக்கு போகணும், ஏமா இந்த மாதிரி பாடுபடுத்துக்கிறேன் சொல்கிறாங்கல்ல. அங்கே போனால் அவன் வர போட்டு அந்த ஓஎஸ் வேறு போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறான், இங்கே ஓன் தாங்கள் தாங்க முடியல. இதெல்லாம் யார்? இந்த சனி செவ்வாய் பார்வையினுடைய லௌகிகம். இந்த நேரத்தில் சனி திசையில் செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி, இல்லை செவ்வாய் திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் கேது புத்தி நடந்தால் தான் பிரச்சனை. வழக்காடு மன்றம், கோட்டு வழக்காடு மன்றம். பார்த்தீங்களா? கவனமாக இருக்கணும். கோள்கள்லேயே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது. இந்த செவ்வாய்க்கு இது கூட ஒரு 10% குறைச்சிக்கிறலாம். செவ்வாய் ராகு செவ்வாய் சனியை குறைக்கவே முடியாது, அழிக்கவே முடியாது. அவ்வளோ கடுமையாக பாதிக்கக்கூடிய நேரம். திசை புத்தியை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டா இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஒன்று கொண்டு போகலாம். அடுத்தது கன்னியில் வந்தக்கூடியது உத்திர நட்சத்திரம், அடுத்தது ஹஸ்த நட்சத்திரம், அடுத்தது சித்திரை நட்சத்திரம். ஹஸ்தம், சித்திரை, உத்தரம். உத்தர நட்சத்திரத்துக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நிறைய பிரச்சனைகள், நிறைய சிவபெருமானுடைய ஆலயங்கள், 12 திருமுறைகள், 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறை, 7ஆம் திருமுறை. அதுக்கு மட்டும் என்னங்க சிறப்பு? அந்த 7ஆம் திருமுறைக்கு மட்டும் என்னங்க சிறப்பு? எல்லா அடியார்களும் கொண்டாந்து வைக்கிறதாங்க சிறப்பு. எல்லா அடியாரையும் கொண்டாந்து வச்சுறாங்க. தில்லைவாள் அந்த நர்தம் அடியாருக்கு அடியன் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியன் என்று 63 நாயன்மாருக்கு அங்கே கொண்டாந்து சிறப்பாச்சுறாங்க. அதனால தான் இந்த 7ஆம் திருமுறைக்கு சிறப்பு. சுந்தரர் எப்படி கொண்டாந்து 7க்கு சிறப்பு கொடுக்காரு? நிறைய பேரை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச நம்பர்னு கேளுங்க. ஏற்கனவே இங்கே நேயர் பெருமக்களுக்கு இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுமே, 7ஆம் நம்பர் யாருக்குன்னு தெரியுமே, எங்கே சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் இருக்கார்ல விளையாட்டு துறையில், அப்போ ஏன் அப்படி அவருக்கு மட்டும் ஏன் அந்த வேலை கொடுத்து? அதுலேயும் பாருங்கள், 7 மட்டும் இல்லை, 7 7ஆவது மாதம் வரை பிறந்திருக்காரு. எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு பாருங்கள், வழிகாட்டணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வர்றீங்க. வாழ்த்துக்கள்.